ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் ரவீன். ஸோ இந்த மார்ச் மாதம் அடுத்து வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றின அப்டேட் பார்த்திங்கன்னா வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வரிசையில் அடுத்தது ரியல்மி கிட்டேருந்து ரியல்மி நார்சோ 70 ப்ரோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இந்த மார்ச் மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. இது அஃபிஷியலாக ரியல்மி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் கேமரா சென்சர்ஸோட ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் கம்மியான செக்மெண்ட்டில் நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்க போகுது, கேமராவை தாண்டி இன்னும் மற்றபடி என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அதில் ஃபஸ்ட்டு இந்த ரியல்மி நார்சோ 70 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்ச் மாதம் தான் வருது அப்படின்றத அஃபிஷியலாக ரியல்மி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் மார்ச்சில் என்ன டேட், என்ன தேதியில் வருது அப்படின்றத இன்னும் அவங்க ரிவீல் பண்ணலை. ஸோ எக்ஸாக்டாக மார்ச் மாதம் என்ன தேதியில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது அப்படின்றது தெரியல. பட் கண்டிப்பாக மார்ச் மாதம் வருது. மோஸ்ட்லி 15 தேதிக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சை கன்ஃபார்ம் ஆனதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்க்கும்போது ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப்க்கான கேமரா மாடலோட, அதாவது ரியல்மி 12 ப்ரோ சீரிஸ் நமக்கு எடுத்துகிட்டு வந்தாங்களா, ஸோ அதே மாதிரியான கேமரா மாடலோடு தான் இந்த ரியல்மி நார்சோ 70 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. எக்ஸாக்டாக கிளியராகவே தெரியுது. இது மட்டும் இல்லாமல் ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்தாங்களா ஒரு கேமரா, ப்ரைமரி கேமரா சோனி IMX890 அப்படின்ற அந்த ஃப்ளாக்ஷிப் கேமரா சென்சார். ஸோ அதே சென்சார் தான் இந்த ரியல்மி நார்சோ 70 ப்ரோவில் யூஸ் பண்ண போகிறாங்க. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இந்த ப்ரைமரி கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. இதுதான் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட்டட் ஃபீச்சராக. ஆக்சுவலி இந்த ஃப்ளாக்ஷிப் கேமரா சென்சரை நாங்கள் ரொம்பவே கம்மியான செக்மெண்ட் ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் விட கம்மியான செக்மெண்ட்டில் தான் வரப்போகுது. ஸோ இன்னுமே கம்மியான செக்மெண்ட்டில் இந்த ஃப்ளாக்ஷிப் கேமராவை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஹைலைட் பண்ணி ஆக்சுவலி ரியல்மி இங்கே சொல்கிறாங்க. மற்றபடி ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸில் இருக்கக்கூடிய அதே கேமரா அண்ட் அதே மாதிரியான டிசைனில் இருக்குது. அப்போ ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் உடைய ரீபிராண்டாக அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ரீபிராண்ட்னு சொல்ல முடியாது. சில விஷயங்களை மாடிஃபை பண்ணுறாங்க. அதில் கேமரா மாடுல் இது அதே மாதிரி ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் மாதிரி இருக்குது. அந்த ப்ரைமரி கேமரா அதே கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் மற்ற 2 கேமரா வேரி ஆகுது. ஏன்னா ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸில் பார்த்தோம்னா ஆக்சுவலி அங்கே IMX890 அப்படின்ற நல்ல சென்சார் இருந்தாலும் அங்கே ஆக்சுவலி ஹைலைட்டடான கேமரா அந்த 64 மெகா பிக்சல் 3x டெலிஃபோட்டோ சென்சார் கொடுத்துருப்பாங்க 120x ஜூமோட. ஸோ அதுதான் ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் உடைய ஹைலைட். அந்த கேமரா மாடலே மிடில் அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த ரியல்மி நார்சோ 70 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த கேமரா மாடல் மிடில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்றது தான் ஆக்சுவலி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் அந்த 64 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ சென்சார் கிடையாது அப்படின்றது கிளியராக தெரியுது. இங்கே இந்த IMX890க்கான இந்த OS கேமரா தான் ப்ரைமரி ஹைலைட்டடான கேமராவாக இருக்க போகுது. இது இருக்க போகிற மற்ற 2 கேமரா டம்மி தான். மோஸ்ட்லி 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகா பிக்சல் போர்ட்ரைட் அப்படின்ற மாதிரியான 3 கேமரா இங்கே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. முன்பக்கம் மோஸ்ட்லி நான் எதிர்பார்க்கறது 16 மெகா பிக்சல் கேமரா தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பட் மேபி 32 மெகா பிக்சல் மாதிரியான ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸில் கொடுத்த மாதிரி 32 மெகா பிக்சல் மேபி இருக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபபிலிட்டி வந்து 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் ப்ரைமரி கேமரா ஒரு நல்ல சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்க. பட் அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண வைக்க போகிறாங்கன்றதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த கேமரா இந்த IMX890க்கான சென்சார் இதை மட்டும்தான் இப்போதைக்கு இந்த ரியல்மி நார்சோ 70 ப்ரோவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்றது எதையுமே அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. பட் இன்னொரு போஸ்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 3 விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பெட்டர் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பாக புது UIலாம் ஒன்றும் இங்கே கொண்டு வர போதில் அதே ரியல்மி UI தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் ஒன்றும் பெட்டரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்காது. பழைய அதே ரியல்மி UI என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்ததோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கும். சும்மா இங்கே அதை ஒரு பாயிண்ட் மாதிரி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். பட் 2வது பாயிண்ட் பெட்டர் கேமரா அப்படின்றது பார்த்திங்கன்னா இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா IMX890 அப்படின்ற சென்சார் கொடுக்கும்போது கண்டிப்பாக கேமரா இங்கே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த 3வது பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட், பெட்டர் ஸ்பெக்ஸ். இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெட்டரான ஸ்பெக்ஸ் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இந்த ரியல்மி நார்சோ 70 ப்ரோவில் மற்றபடி என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது, என்ன ஸ்பெக்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் படி ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸே கொஞ்சம் இங்கே அப்படியே இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் மெயினாக பேட்ரி சேம் 5000 mAhக்கான பேட்ரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங் இருக்கும். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் மோஸ்ட்லி நமக்கு ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸில் கொடுத்த அந்த ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 அந்த ப்ராசரே இந்த ரியல்மி நார்சோ 70 ப்ரோலையும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா
அந்த ப்ராசருக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மீடியாடெக் ப்ராசர் டைமென்சிட்டி 920 டைமென்சிட்டி 7050 ஸோ அந்த மாதிரியான ப்ராசர் மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாக்டாக என்ன சிப் இருக்க போகுதுன்னு தெரியல. பட் Realme 12 Pro Plusக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப் தான் இந்த Realme Narzo 70 Proல அதை விட கம்மியான செக்மெண்ட்டில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் மட்டும் இப்போதைக்கு வந்திருக்கு. பட் எங்கே அடுத்த வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு இது வந்து அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய லீக்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த Realme Narzo 70 Proல கர்வ்டு டிஸ்பிளே இல்லாமல் ஃப்ளாட்டான டிஸ்பிளே. ஏன்னா Realme 12 Pro Plusலாம் நமக்கு வந்து கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்களா. பட் இது ஃப்ளாட்டான டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ்டோட AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஏன்னா Realme Narzo 60 இதுக்கு முன்னாடி அவங்களுடைய ப்ரீவியஸ் 60 Pro 60 சீரீஸ்லாமே பார்த்திங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னும் போது 70 சீரீஸ்லையும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் கர்வ்டு டிஸ்பிளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் படி ஃப்ளாட் டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளாட் டிஸ்பிளே கொடுக்குறாங்களா இல்லை கர்வ் டிஸ்பிளே கொடுக்குறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் கண்டிப்பாக 120 Hzக்கான AMOLED டிஸ்பிளே தான் இருக்க போகுது. நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே வேணுமா கர்வ் டிஸ்பிளே வேணுமா அப்படின்றதையும் அப்படி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இது போக அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் தான். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்பீக்கர் IP65க்கான ரேட்டிங் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். Android 14ஓட Realme இதில் வரும். ஸோ அதெல்லாம் காமனாக எப்பவும் போல் இந்த Realme Narzo 70 Proல இருக்கும். பட் ப்ரைஸிங் என்ன ப்ரைஸிங்க்கு வரப்போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா Realme 12 Pro Plus நான் சொன்ன மாதிரி 30,000 செக்மெண்ட்டில் இருக்குது இந்த IMX 890 சென்சார். பட் அதில் வந்து அந்த டெலிஃபோட்டோ சென்சார்லாம் இருக்கும். ஸோ இந்த டெலிஃபோட்டோ சென்சார்லாம் கட் ஆகுது, சில விஷயங்கள் லைட்டாக டவுன் ஆகுது அப்படின்றதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த IMX 890க்கான இந்த சென்சரோட 25,000 கம்மியான செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 25,000 கம்மியான செக்மெண்ட்டில் பார்த்தோன்னா IMX 890 அப்படின்றது சூப்பரான சென்சார். கண்டிப்பாக அதை ஆப்டிமைஸ் மட்டும் பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா சூப்பரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதுதான் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹைலைட்டடான ஃபீச்சராக இருக்க போகுது. மற்றபடி ப்ரைஸிங் எக்ஸாக்டாக 8GB 120GB வேரியண்ட் 23,000 மாதிரியான ப்ரைஸிங்கில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கும். அது 26,000 மாதிரியான ப்ரைஸிங்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில அப்டேட்ஸ் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எக்ஸாக்டாக இருக்க போகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த Realme Narzo 70 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் நாம் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்குமா? அப்படி இருந்தால் இந்த ஃபீச்சர்ஸ்க்கு என்ன ப்ரைஸிங் அவங்க செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? உங்களுடைய ஒப்பீனியன் இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.